கல்லூரியில கணித வகுப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. பேராசிரியர் போர்டுல 2 கணக்குகளை எழுதி போட்டாரு. அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாருன்னு மாணவர்கள் காத்திருந்தாங்க. பேராசிரியர் அவங்கள பார்த்து, உலகத்துல உள்ள பெரிய கணித மேதைகளாலேயே இந்த கணக்குகளை தீர்க்க முடியல, இந்த கணக்குகள் இன்னைக்கும் புரியாத புதிர்னு சொல்லிட்டு வகுப்பை விட்டு போயிட்டாரு. சற்று தாமதமா ஒரு மாணவன் வந்தான். அதுக்குள்ள வகுப்பு முடிஞ்சிருந்தது. எல்லாரும் வகுப்பை விட்டு போயிட்டாங்க. இவன் போர்டை பார்த்தான். போர்டில் எழுதப்பட்ட 2 கணக்குகளும் வீட்டு பாடங்கள்னு நினைச்சுக்கிட்டு நோட்ல எழுதிட்டு போனான். அடுத்த நாள் விடையோட வந்தான். இந்த நிகழ்வாலேயே உலக புகழ்பெற்ற அந்த மாணவன் தான் ஜார்ஜ் டான்சிக். பெரிய பெரிய மேதைகளாலேயே கண்டுபிடிக்க முடியாதத எப்படி உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மாணவன் சொன்ன பதில், இந்த 2 கணக்குக்கும் யாராலும் பதில் கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாது. அது தெரியாம நான் முயற்சி செஞ்சேன், என்னால முடிஞ்சது. இதுதாங்க பாசிட்டிவ் அப்ரோச். உன்னால முடியாது, உனக்கு புரியாது, உனக்கு சாமர்த்தியம் பத்தாதுன்னு நம்ம சுற்றியுள்ளவங்க சொன்னா உண்மைக்குமே நம்மால எதையுமே செய்ய முடியாது. உன்னால முடியும், உனக்கு திறமை இருக்குதுன்னு சொன்னா மலையையே நாம தகர்த்தெறிஞ்சிருவோம். இப்படித்தான் நம்ம பிள்ளைங்க கிட்டையும் நம்ம பாசிட்டிவா பேசணும். உன்னால முடியும், உன்கிட்ட திறமை இருக்குதுன்னு அடிக்கடி அவங்க கிட்ட சொல்லுங்க. நாமே நம்ம கிட்டையும் இப்படி சொல்லிக்கிடலாம். இது பெருமை இல்ல. ஆண்டவர் நமக்கு கொடுத்த திறமைய புதைச்சு வைக்காம நாம அதை உபயோகப்படுத்துறோம், அவ்வளவுதான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லிட்டு வேலையை செய்ய ஆரம்பியுங்க. அசாத்தியமானவைகளையும் சாதாரணமா செஞ்சு முடிப்போம்.